பழங்குடியினர் மற்றும் அவர்கள் தயாரிக்கும் கைவினைப் பொருட்கள் பகுதி 5 தொடருகிறது. லாங்பி மட்பாண்டங்கள். லாங்பி என்ற கிராமத்தின் பெயரால் கருங்கற்களால் செய்யப்படும் அழகான மட்பாண்டம் நாகா பழங்குடியினரால் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி இந்த படைப்புகள் உருவாக்கப்படவில்லை. அனைத்து வடிவங்களும் கையால் மற்றும் உச்சிங்களின் உதவியுடன் செய்யப்படுகின்றன. சாம்பல், கருப்பு சமையல் பாத்திரங்கள், தடிமனான கெட்டிகள், வினோதமான கிண்ணங்கள், குவளைகள் முதலியன. பழங்குடி ஓவியங்கள். பழங்குடி சமூகங்கள் தங்கள் கலைகள் மூலம் தங்கள் உணர்திறனை மற்றும் படைப்பாற்றலை வெளிப்படுத்தியுள்ளனர். இவர்களுடைய ஓவியங்கள் இயற்கையான நிறங்கள் மற்றும் நிறமிகளால் ஆனது. பருவங்கள், பண்டிகைகள், வேட்டையாடுதல், மீன்பிடித்தல், நடனம் மற்றும் மத நம்பிக்கைகள், புராண கடவுள்கள் மற்றும் புராண கதைகள் ஆகியவை ஓவியங்களில் சித்தரிக்கப்பட்டுள்ளன. நாடோடிகளாக வாழும் பழங்குடி மக்கள் மர சீப்புகள், மாட்டு கொம்புகளால் ஆன கலைப்பொருட்கள் செய்வது, இறந்த காட்டு எருமைகளின் கொம்பு, யானை தந்தம் முதலியவற்றில் கலைப்பொருட்கள் செய்வது, பிரம்பை பயன்படுத்தி தொட்டில், மேசை, பழக்கூடை, நாற்காலி கூடைகள் முதலியவைகளும் பழங்குடி மக்களால் அதிகமாக செய்யப்படுகின்றன. பாய் பின்னும் தொழில் மிகவும் பிரபலமானது. கோரை மற்றும் பனை ஓலைகளை பயன்படுத்தி பாய் பின்னப்படுகிறது. தசரா முகமூடிகள். தசரா தொழிலில் பாணர் எனும் பழங்குடி வகுப்பினர் தங்கள் பரம்பரை தொழிலாக செய்து கொண்டிருக்கின்றனர். முகமூடி செய்வதற்கு களிமண்ணால் அச்சுக்கள் செய்து அதன் மேல் காகிதங்களை ஒட்டி வண்ணம் இட்டதை தயாரிக்கின்றனர். பழங்குடி மக்களுடைய கலைப்பொருட்கள் முடிவடைகிறது.